பெரும் எதிர்பார்ப்பிற்கு இடையே 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 7வது ஊதியக் குழு தனது பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு வழங்கியது. மத்திய அரசு பணியாளர்கள் இந்த பரிந்துரைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதன்படி மத்திய அரசு துறைகளில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு அடிப்படை ஊதியத்திலிருந்து 14.27% வரை ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. இது கடந்த 70 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக குறைந்தது என கூறப்படுகிறது. 7வது ஊதியக் குழு பரிந்துரைகளால் ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் படிகள் உள்ளிட்டவை 23.55% உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் 47 லட்சம் மத்திய அரசு பணியாளர்கள் மற்றும் 53 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் என மொத்தம் 1 கோடி பேர் பயனடைய உள்ளனர். இந்த பரிந்துரையின்படி அறிமுக நிலையில் உள்ள ஊழியர்களுக்கு இப்போது உள்ள ஊதியம் 7,000 18,000 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. அதிகபட்ச ஊதியம் 90,000 2,25,000 உயர்த்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சரவை செயலாளர்கள் மட்டத்திலான பணியாளர்களுக்கு 2,50,000 வரை ஊதிய உயர்வு வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. This pay commission covers 47 lakh central government employees and 53 lakh pensioners. लगभग 1 करोड़ लोगों पे इसका प्रभाव पड़ता है और इसमें से 14 लाख एम्प्लॉइज सर्विंग और 18 लाख पेंशनर वो हैं जो डिफेंस फोर्सेस के हैं. 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்துவதன் மூலம் அரசுக்கு ஆண்டுக்கு சுமார் 1.02 லட்சம் கோடி ரூபாய் செலவாகும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.7% ஆகும். அரசுக்கு கூடுதல் செலவாகும் இந்த 1.02 லட்சம் கோடியில் பணியாளர்களின் சம்பளத்திற்காக 39,100 கோடியும், படிகளுக்காக 29,300 கோடியும், ஓய்வூதியத்திற்காக 33,700 கோடி ரூபாயும் செலவாகும் என கணக்கிடப்பட்டுள்ளது.